ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 3. எபிசோட் உண்மையிலேயே போக போக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாம் அனிமேஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மயஹரா அவனோட பிளேஸில் போய் உட்காடுறான். ஸோ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல அமாமி அப்புறம் அசனகி 2 பேருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவனை பார்த்த உடனே அந்த இடத்துல அமாமி ஓடி வந்து மயஹரா கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறா. பட் இவனுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் இவ தான் கிளாஸ்லேயே ரொம்பவே அழகான பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அழகான பொண்ணு இவங்ககிட்ட வந்து பேச நினைக்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்காக இருக்கும். அதனால தான் இவன் சைலண்ட்டாக இருக்கிறான். சரி, இன்னைக்கு நீ நான் வேணா ஒன்றா சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் வெளியே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற? மற்றவங்களுக்கு தான் இவன் கூட பேசினா வயிறு எரியுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ அவன் கூட பேசுகிற அப்படின்னு இவ்வளோ சொல்லும்போது, பரவாயில்ல லஞ்ச் டைமில் ஒன்றா போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்குன்னு தனியாக வச்சுருக்கிற அந்த சீக்ரெட்டான பிளேஸை பார்த்தீங்கன்னா இவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது, எதுக்காக நான் என்னோடய சீக்ரெட்டான பிளேஸில் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மயஹரா நம்மளை பற்றி கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்காட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்களா, அதனால் லஞ்சில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீ நானும் ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படின்னு அம்மாமி சொல்லும்போது, ஆனால் நீ நானும் மட்டும் தனியாக போகிறது எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறான். பரவாயில்ல, நம்ம கூட தான் அசனகி வருவல்ல, அசனகி நம்ம கூட வந்தால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அசனகிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மயஹரா சொல்லிட்டான். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போகிறாங்க. அண்ட் இவனோட பர்சனல் பிளேஸில். அப்படி இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிஃபன் பாக்ஸை திறந்தாலே கலர் கலராக வெஜிடபிள்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அம்மாமிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. உண்மையிலேயே இதெல்லாமே சூப்பராக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா, ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது, பரவாயில்ல இந்தாங்க அப்படின்னு அவனும் பெருந்தன்மையோட கொடுக்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படின்னு அம்மாமி அப்படியே பாராட்டுறா. அதே சமயத்தில் அசனகி இன்னியும் சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு அசனகி சாப்பிட்டு பார்க்குறா பாருங்க. 2 பேர்த்துக்குமே டேஸ்ட் சும்மா அள்ளுது. இது யார் செஞ்சதுன்னு கேட்கும்போது, இதை நானே தான் செஞ்சேன் அப்படிங்கிறான். உனக்கு சமைக்க கூட தெரியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் அம்மா நேரமாக வேலைக்கு போயிடுவாங்க, அதனால தான் எப்போ போல் நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன். இதுவே எனக்கு இன்னும் நிறைய கூட செய்ய தெரியும். போன வாரம் கூட நான் புட்டிங் கேக் செஞ்சேன், வெறும் முட்டையை வாழைப்பழத்தையும் வச்சு. உண்மையிலே அது ரொம்பவே நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறான்னா, ஐயோ இது இன்னும் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, சமையலில் பொண்ணுங்களோட நீ மிஞ்சிட்டு போயிருவியாட்டு இருக்குது மஹேரா. ஏன்னா எனக்கும் அந்த புட்டிங் கேக்கெலாம் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் நீ சொல்கிறத பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு அம்மாமி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறா. வே எனக்கும் இப்போ அந்த கேக் சாப்பிடணும் போல இருக்குது, இது எனக்கும் செஞ்சு தந்தால் பரவாயில்லையே அப்படின்னு அவளும் சொல்கிறாளா. உனக்கு ஓகேனா நான் என் வீட்டுக்கு உனக்கு கூட்டிகிட்டு போய் நான் உனக்காக கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இவ்வளவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியா, ரொம்பவே நன்றி ரொம்பவே நன்றி அப்படின்னு சரி நீங்கள் 2 பேரும் போங்க, எனக்கு இங்கே முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது, நம்ம 3 பேரும் தான் போகிறோம் அசனகி அப்படின்னு அம்மாமி சொல்லிட்டா. நிஜமாலுமே அவளுக்கு உன் மேலே லைட்டாக க்ரஷ் இருக்க மாட்டிருக்குது. ஏன்னா கிளாஸ்லேயே நம்பர் 1 அழகான பொண்ணு, இவளுக்கு பிடிக்கும் அப்படின்னா யாருக்கு தான் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் தானே சொல்லுவேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது, ஆனால் கிளாஸ்லேயே 2வது அழகான பொண்ணு யாருன்னு தெரியுமா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இவன் அசனகியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் கண்டிப்பாக உனக்கு அவளை பிடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா. இவள் ஃப்ரெண்ட்ஸில் தான் பிடிக்கும்னு சொல்லுவான்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம மஹேரா அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கிறான். அண்டு நம்ம அசனாகியுமே இவகிட்ட இப்படி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான். பிடி பீரியட் போய்கிட்டு இருக்குது. எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாமி கிட்ட நீ நான் கேட்குறேன், நீ எதுக்காக அந்த மஹேரா கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற, உனக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்கும்போது இவ்வளோமே வெக்கப்பட்டுக்கிட்டு, அவள் ரொம்பவே நல்ல பையன் தெரியுமா, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணி பேச மாட்டான், அதனால தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு இவன் ஃப்ரெண்டுங்கிற முறையில் சொல்கிறான் அம்மாமி. அண்ட் இவன் கொடுத்த வாக்குப்படி அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வர சொல்லிட்டு அண்ட் அவனுமே பேன் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேருமே இவனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பயவுள்ள அந்த ஸ்கார்ஃப் எடுத்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு தடப்படலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். கேக் எல்லாமே ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேக் ரொம்பவே ஃப்ளஃபியாக வந்திருக்குது. அந்த கேக்கை பார்க்கும்போது அம்மாமிக்கு அப்படியே எச்சி ஊறுது. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சதுக்கப்புறம் அப்படியே தேன் மாதிரி கரையிறத வச்சுட்டு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே கேக் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு. கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதுல்ல, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அண்டு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேம் விளாட்லாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு அங்கே இருக்கிற 3 பேருமே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அசனகிக்கு அப்புறம் மஹேராவுக்கு 2 பேருக்குமே இந்த கேம் புதுசாக இருக்குது. 3 பேருக்குமே புதுசாக தான் இருக்குது. ஆனால் அம்மாமி இந்த கேம் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணி கேம் விளாட கற்றுக்கிட்டா. அவன் நல்லாவே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறா பாருங்க. அசனகி மேலே இருக்கிற கவனம் முழுக்க முழுக்க இப்போ அம்மாமி மேலே திரும்பிக்கிட்டு இருக்குது நம்ம மஹேரா. ஸோ அவனுமே அவன்கிட்ட க்ளோஸாக பழகிட்டு இருக்கும்போது கேமெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எனக்காக கேக்கெல்லாம் செஞ்சு தந்துருக்கிறான். நான் அவன்கிட்ட கொஞ்சமாவது வெளியே போகலாம் அப்படின்னு கூட கேட்கவே இல்லை பாரு. அவனுக்கு நான் கால் பண்ணி எங்கேயாவது இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வெளியே போகலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு அவளுக்கு கால் பண்ணுறா பாருங்க. கால் பண்ணி ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா. என்னாச்சு அவன் ஓகே சொல்லிட்டான உனக்குன்னு சொல்லும்போது, இல்லை அவன் ஃப்ரைடே வேறு யார் கூடயே வெளியே போகிறானாம்மா அப்படின்னு இவ சொன்ன அடுத்த செகண்டே இன்னொரு பக்கம் நம்ம அசனாகிக்கு ரொம்பவே ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா
இப்போ அதாவது கிளாஸ்லேயே நம்பர் 1 அழகான பொண்ணு கூப்பிடுன்னு சொல்லும்போது, இவ வேணான்னு சொல்லிட்டு செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ளான இவள சூஸ் பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பை த வே அண்ட் அவளுமே வீட்டுக்கு ஓடி வந்து என் ஃபோன மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அவனோட வீட்ல அப்படின்னு ஓடி போயி கதவ தட்டுனா, "அசகி நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "பைத்தியக்காரா! உன்ன நான் வெள்ளிக்கிழம சந்திச்சுக்கிறேன்" அப்படின்னு மூக்க கிள்ளிட்டு அப்படியே போயிட்டா. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே அதாவது அடுத்த நாள் ஈவினிங்கே மறுபடியும் இவங்க எப்பவும் போல கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த கேம் விளையாடுறது ஒரே பொழுதுபோக்காகி போச்சு. அண்ட் புதுசா வந்து ரிலீஸ் ஆன மாங்காவ நான் இன்னும் படிக்கவே இல்ல, நானும் இன்னும் படிக்கவே இல்ல அப்படின்னு 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே அந்த மாங்காவ படிச்சுக்கிட்டு, அந்த கண் கலங்கிக்கிட்டு ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புக் ரொம்பவே குட் எண்டிங்கில முடிஞ்சிருக்குது. நல்ல வேளை இதுக்கு எந்த ஒரு பேட் எண்டிங்கும் இல்ல அப்படின்னு இவங்க மாங்கா புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே டயர்டா இருக்குது அப்படின்னு, "சரி வா உன்னோட ரூம்ல நான் போய் பார்க்குறேன். உன் ரூம் சுத்தி பார்க்கறதுக்கு" அப்படின்னு இவங்க ரூமுக்கும் போய் அந்த மாங்காவும் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மீதிய. அப்படி படிச்சு பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவள பார்த்துக்கிட்டு இவன் தூங்க, இவன பார்த்துக்கிட்டு அவ தூங்க அப்படின்னு 2 பேருமே தூங்கிட்டாங்க. "ஏய் மக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கண்ண மூழி" அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. "அட அசன்னகி நீ அதுக்குள்ள கண்ண முழிச்சிட்டியா? மன்னிச்சிரு நானும் உன் கூட சேர்ந்து தூங்கிட்டேன்" அப்படின்னு அவனுக்கு கண்ணு அரை தூக்கத்திலேயே எந்திரிக்கிறான் பாருங்க. எந்திரிச்சு பார்த்தா தெரியுது அவங்க அம்மா. "என்னடா நடக்குது? தெரியாத்தனமா வேலைக்கெல்லாம் நேரமா போனா இந்த வேல தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறே நீ" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்லம்மா. நாங்க 2 பேருமே புக்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் அசதினால நாங்க அப்படியே ஒண்ணா சேர்ந்து தூங்கிட்டோம்" அப்படின்னு அவனும் சொல்றானா. அண்ட் இப்போ இவங்க அம்மாவுமே சேர்ந்து எங்க அசனாகியோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது ரொம்பவே ராத்திரி ஆயிருச்சு. பசங்க ரொம்பவே டயர்ட்ல தான் தூங்கிட்டாங்க. நான் கண்டிப்பா உங்க பொண்ண காலையில அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க பெர்மிஷனும் வாங்கிட்டாங்க. "இந்தா நீ என்னோட பஜாமாஸ் எடுத்து கூட போட்டுக்கலாம். நீ இப்பவே ரெடி ஆயிரு" அப்படின்னு அவங்க அம்மா அதாவது நம்ப மஹிராவோட அம்மா சொல்றாங்களா. சரி நான் இங்க ரெடியாக போறேன் அப்படின்னு அவளும் போனதுக்கப்புறம், "நில்றா தம்பி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கணும்" அப்படின்னு மாக்கிய பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு நீ சின்ன பையன் தான். நீ எந்த தப்பு பண்ண மாட்டே எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே அவன் இள வயசு பொண்ணு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் பார்த்துக்க" அப்படின்னு அவங்க அம்மா வார்ன் பண்ணி விடுறாங்க. "சரி ஓகேம்மா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க" அப்படின்னு அவனும் சொல்றானா. இப்படி இவங்க எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டாங்க. "உங்க அம்மாவோட பஜாமா எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அதனால தான் நான் உன்னோடத எடுத்து போட்டுக்கிட்டேன். உனக்கு பிரச்சனை கிடையாதுல்ல" அப்படின்னு அவளும் சொல்லும்போது, "இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது" அப்படின்னு அவனும் சொல்றானா. சரி ஓகே அப்படின்னா பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. "ஏன் தூங்க போகலன்னு" சொல்லும்போது, "இப்போ தான் நான் தூங்கி எந்திரிச்சேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். எனக்கு தூக்கம் சுத்தமா இல்ல. நான் இப்போ நல்லாவே முழிச்சுக்கிட்டேன். அதனால நாம ஏதாவது பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமாங்கும்போது, "ஆமா இப்போ என்ன பண்றதுன்னு" கேட்கும்போது, "ரொம்ப கெட்ட பையன்டா நீயி. ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட உனக்கு நைட்டு வீட்லயே தங்க வைக்கிற பார்த்தியா இன்னைக்கு? அப்பேற்பட்ட ஆளா நீயி" அப்படின்னு அவ கேட்கும்போது, "என்னமோ நான் உன்ன வலுக்கட்டாயப்படுத்தி தூங்க வச்ச மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ தானே சேர்ந்து தூங்குன. நான் அதில வந்து சேர்ந்து தூங்கிட்டேன். இப்போ என்ன பண்றது? சரி ஓகே. இதுக்கு மேலலாம் நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். நான் போய் லிவிங் ரூம்ல படுத்துக்கிறேன். நீ என் ரூம்லயே படுத்துக்க" அப்படின்னு சொல்றானா. "ஏய் மஹேரா" அப்படின்னு அவளும் கூப்பிடுறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, "குட் நைட்" அப்படின்னு சொல்றா. குட் நைட், குட் நைட்" அப்படின்னு அவனும் வெட்கப்பட்டுக்கிட்டு வெளிய வரான். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரே வீட்ல தங்கி கல்யாணம் பண்ணி தங்கிட்டு இருக்கிற மாரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. அண்ட் அதனாலேயே இவன் லிவிங் ரூம்ல படுத்துக்கிட்டான். இவங்க அம்மா, "டேய் கண்ணா என் ரூம்ல வந்து படுத்துக்கிறேன்னு" கேட்கும்போது, "இல்லம்மா நான் இங்கேயே படுத்துக்கிறேன்" அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில விடியகாலமே தன்னோட வீட்டுக்கு அதாவது அசனகியோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா தான் கதவ தொறக்குறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட பேரு தான் மஹேரா மக்கி" அப்படின்னு அவனும் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்கானா. "அடேங்கப்பா! இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பையன தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே நீ அசனகி. சரி வீட்டுக்குள்ள வாங்கப்பா" அப்படின்னு அவங்க அம்மாவ கூப்பிடுறாங்க. இவங்க அம்மாவோட பேரு அசனகி சோரா. நம்ம சொரானே கூப்பிட்டுக்கலாம். ஸோ உள்ள கூப்பிட்டதுக்கப்புறம், "பை த வே நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மஹேரா? ஏன்னா என் பொண்ணு மத்தவங்க கூடலாம் அவ்வளவுக்கு பேச மாட்டா. அப்படியே பேசினாலுமே சரி, அவளோட முதல் பாய் ஃப்ரெண்டு எப்படி அவங்க கூட பழகுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்பவே ஆவலா இருக்குது" அப்படின்னு சொரா கேட்கும்போது, "ஏம்மா எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நீங்க அவன்ட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறா. "பாத்தியா நான் எத சொன்னாலும் இப்படி தான் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. நான் என்னதான் பண்றது என் பொண்ண வச்சுக்கிட்டு" அப்படின்னு சொராவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பை த வே வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ஏதாவது பழம் சாப்பிட குடுக்கலாம்ல. "அத நீயே உன் கையால அரிஞ்சு தாடி செல்லம்" அப்படின்னு சொராவும் சொல்லும்போது, ஊமியும் அங்க போய் பழத்த அரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரு மாக்கி, என்ன ஆனாலுமே சரி என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நீ கட் பண்ணிறாத. ஏன்னா என் பொண்ணு ரொம்பவே தங்கமான பொண்ணு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா போதும் நிறுத்துறீங்களா? நீங்க எனக்கு சர்டிஃபிகேட் குடுத்தது. ஏய் மக்கி இங்க பாரு நீ இவங்க சொல்றதெல்லாம் எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ இவங்க சொல்றத காதுல கூட போட்டுக்காத" அப்படின்னு அந்த இடத்துல அசனகி கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு இவங்க எல்லாரும் கம்முனு இருக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அந்த ஃபெஸ்டிவல்ல ரெப்ரசன்டேட்டிவ செலக்ட் பண்றதுக்கு சீட்டு குலுக்கி போடுறாங்க. அந்த சீட்ல எதிர்ச்சியா நம்மளோட மாக்கி மாட்டிக்கிட்டான். ஸோ இவன் தான் பசங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, "ஐயோ எனக்கு விழுகக்கூடாது" அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இவன் தான் மோசமான பையனாச்சே. மத்த பொண்ணுங்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி இவன சுத்தமாவே பிடிக்காது. அதனாலேயே இவங்க யாருமே இவன் கூட வேலை செய்றதுக்கு வரவே இல்ல. இத நினைச்சு பார்க்கும்போது அவனுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது.
பார்க்குற நமக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிரும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத நம்மளோட அமாமி, "நீங்க எல்லாரும் மனுஷங்க தானா? எதுக்காக நீங்க இப்படி மஹிராவ வெறுக்குறீங்க?" அப்படின்னு ஓப்பனா பட்டுன்னு கேட்டுட்டாங்க இருக்கிற எல்லாத்துக்கு முன்னாடியும், அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.